உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்களை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள் உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். டீட்டெயில் அனலைசிஸோடு வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்போ இருக்குது, அதை வச்சு என்ன மாதிரியான பலன்கள் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டு அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல தான் லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு பிறக்குது. இந்த ஆண்டு பிறப்பு ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து இந்த லக்னத்தில் பிறந்த, அந்த லக்னத்தில் பிறந்தாங்க, இந்த ராசியில் பிறந்தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஆண்டு பிறப்பு நிகழ்றது வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் நிகழுது. ரிஷப ராசியை லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு துவங்குறதுனால, இந்த ரிஷப ராசி அப்படின்றது உங்களுடைய கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானமாக வர்றதுனால பாக்கியமான ஆண்டு. அதை பாக்கியம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு கண்டிப்பான முறையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த முறையில் நல்ல யோகங்கள், நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஆண்டுன்றதை சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது நாள் வரைக்கும் போகணும்னு நினச்சிட்டு இருந்து போக முடியாமல் இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறது, ரெகுலராக போகிற மாதிரி ஆகும். அதாவது திட்டமிட்டு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் யதார்த்தமாக போவீங்க. போகிற ஊரில் ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருக்கும். சரி வந்துட்டோம், சாமியை பார்த்துருவோம் அப்படின்னு வந்து ஆன்மீக பயணங்கள் நிறைய இருக்கும் அப்படின்றத இந்த ஆண்டில் இருக்குன்றத சொல்லிக்கிறேன் கன்னிராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா 3 ராசிக்காரர்களுக்குமே வந்து இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. ஏன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் தொடர்புடையவங்க. சந்திரன் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. ராகுவோட சந்திரன் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா, மனோகாரகன் ராகுவோட சேர்றது அவ்வளோ உகந்தது கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்துல சேர்ந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வையும் கிடைக்குது. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்து இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில் தொழில் ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திரனுக்கு கிடைக்குது. புலிப்பாணி சித்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் ராகு, சந்திரன், குரு இவங்களோட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா, தொழில் சார்ந்து மிகப்பெரிய தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த ரீதியில் சக்கரவர்த்தி யோகம் செயல்பட போகுது. மேலும் பொருளாதாரம் வலுவடைய போகுது அப்படின்றது தான் இந்த ராகு, சந்திரன், குரு இணைவு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் இது நாள் வரைக்கும் உங்கள் தேவைக்கே நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க. தேவைகள் இருந்தாலும் நம்ம கையை ஊண்டி நம்ம எந்திரிச்சு வந்துடுவோம், பார்த்துக்குவோம் அப்படின்னு இயங்கக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இருந்தாலும் இவங்க நம்ம ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன ஒரு ஆசை மனிதனுக்கு வரது இயல்பு தானே. அது மாதிரி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு தான். ஆனால் இனிமேல் எப்படி ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் யாராருக்கெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ அவங்கள இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் அப்படின்ற குரலுக்கு நாங்கள் உங்களை யாரெல்லாம் துச்சமாக நினச்சாங்களோ அவங்க உங்களை பார்த்து வைக்கிற மாதிரி, இவரை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு வைக்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய செயல்கள் மூலிமா நன்மை செஞ்சு அவங்கள வந்து அவங்களாம் உங்களை வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் மாற போகிறீங்க. அதுக்கு காரணம் வந்து 8ஆம் இடத்து சூரியனும் சுக்கிரனும். சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் அவரோட இந்த லக்னம் சொன்ன ரிஷப லக்னம், இந்த ஆண்டு பிறப்புக்கு அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து சூரியனோட உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்துட்டார். அப்போ தாராளமாக பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணக்கூடிய ஒரு அம்சத்தை சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய விருப்பங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதெல்லாம் ஈடேற போகுது அப்படின்றத சொல்லலாம். அது போக ஏற்கனவே கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ அதை வச்சு கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு பயம், பதட்டத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. நான் இன்னும் நல்ல பலனாக சொல்லிட்டு இருக்கேன், புத்தாண்டு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் யோசிக்கலாம். கண்டச்சனியை பற்றி கவலையப்படாதீங்க. நான் பல இடங்களில் சொல்லிட்டேன், பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வந்து யோகாதிபதி, 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதி. அவர் 7ஆம் இடத்துல போய் அமர்றாரு. விதிப்படி 7ஆம் இடத்து சனி தொந்தரவு பண்ணும் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விதி விலக்க கன்னி ராசிக்கு அவர் யோகாதிபதியாக வர்றதுனால, 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதியாக வந்து அவர் 7ஆம் கேந்திரம் ஏறுறதுனால நிச்சயமாக நல்ல பலனை செய்வார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களுக்கு நம்ம சனி பகவான் மேலே பழியை போட வேணாம். உங்களுடைய தசாபுத்திகள் காரணமாக இருக்கலாம்.
ஸோ அதனால வந்து சனி தான் நம்மள கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. சனி உங்களுக்கு கண்டிப்பா நல்லது மட்டும் தான் செய்வாரு. கூடுதலா அந்த சனியோட சேர்ந்து செவ்வாய் மற்றும் உங்களுடைய ராசிநாதன் புதனும் அங்க தான் இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்களும், வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு நல்ல முறையில நல்ல பலன்கள், நல்ல மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது. அப்படின்றது தான் இந்த ஆண்டு துவக்கத்தில இருக்கக்கூடிய நிலையா இருக்கு. இது ஆண்டு முழுவதும் தொடரும். அதற்கு அப்புறமாவும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வர காலத்துக்கும் இந்த ஆண்டு மிக சிறந்த முன்னேற்றத்துக்கான அடித்தளம் அமைக்கிற ஆண்டா அமையப்போது. மேலும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஆன்மீக ஸ்தலங்கள் நெறைய போவீங்க, வருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்களும் மனசார வந்து முருகனுக்கு அ தொடர்ந்து விரதம் இருந்தோ, இல்ல மனசார வழிபட்டுக்கிட்டோ வந்துகிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது தான். முருக வழிபாடு உங்கள சிறந்த நிலைக்கு கொண்டு வந்துருவாரு. முருகன் உங்கள காப்பாரு. மற்றும் வந்து அன்னதானம். அன்னதானம் வந்து கண்டிப்பான முறையில கன்னி ராசிக்காரர்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா, மருத்துவ செலவினங்கள், வீண் விரயங்கள், சங்கடங்கள், கடன் இதெல்லாம் தீர்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய தர்மம், அன்னதானம் அத தொடர்ந்து செய்யுங்க. உங்க பிரச்சனைகள் தீர்ந்து நீங்க நிம்மதியா, சந்தோஷமா இருக்கலாம். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்ச நிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்கே குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்க போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். "பெரிதினும் பெரிதுகள்" அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.